இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி வந்து நம்மளோட லங்ஸு, த்ரோட்டு, நம்மளோட அந்த மூச்சு போகிற ட்ராக் எல்லாமே வந்து எனி பிளாக்ஸ் இருந்தால் எடுத்துரும். நம்மளோட லங்ஸில் வந்து அதிக லெவல் ஆக்சிஜன் எடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆக்சிஜன் லெவல் நிறைய எடுக்க நம்ம உடம்பு ஃபுல்லாக சப்ளை ஆகிறப்ப நம்மளோட உடம்புல இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மூச்சு பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நேரடியாக மூச்சு பயிற்சிக்கு போகலாம். இப்படி ஃபஸ்ட்டு இந்த முத்திரைக்கு பேர் நாசிகா முத்திரைன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஆள்காட்டி விரல், நடுவரல் இது ரெண்டையும் மடக்கி நம்மளோட மோதிர விரலையும் கட்ட விரலையும் யூஸ் பண்ணி நம்ம இது செய்ய போகிறோம். இப்படி வச்சுட்டு ரெண்டு மூக்குலையும் மாற்றி மாற்றி எக்ஸ்கியூ. இது வந்து நம்மளோட கபால சுற்றின்னு தலையில் இருக்கிற எல்லா அந்த கெட்ட காற்றுகளையும் எடுத்து அந்த இடத்த கிளியர் பண்ணி கொடுக்கும். இப்படி வச்சுட்டு நல்லா மூச்சு எடுத்து இப்படி ஒரு 20 to 25 டைம்ஸ் பண்ணணும். இது பண்ணி முடிச்ச உடனே நம்ம கண்ணை மூடி உட்காந்து கையை இப்படி உள்ளங்கையை வானத்தை பார்த்து வச்சு உட்காந்துருக்கணும். நம்மளோட ஹார்ட் பீட், அது நம்மளோட சுவாசம் வந்து இது வரைக்கும் போகிற சுவாசம் அடிவயிறு வரைக்கும் போக ஆரம்பிக்கும். அதை அப்படியே வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்து அதே மாதிரி திரும்பவும் ஒர்க்கா பண்ணணும். இப்போ பண்ணையில் ஒரு டைம் மூச்சு எடுத்து 2 டைம் விடணும். இது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பிகினிங்கில் பழகிறது கஷ்டம், அதனால் பழகிட்டால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சு இதை பண்ணிவிட்டு அதே மாதிரி நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். நம்மளோட சுவாசம் நார்மலுக்கு வர வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணணும். இப்போ பிரீத்திங் எக்ஸசைஸ் 2. முதல் வந்து நம்மளோட தலைப்பகுதி சுத்தமாகும். இப்போ நம்மளோட லங்ஸு, அந்த செஸ்ட் பகுதி ஃபுல்லாக சுத்தமாகும். இப்படி மேலே கையை தூக்கணும், ஒரு சற்று இழுக்கிற மாதிரி. கீழே மூச்சு காற்றை வெளியே வரும். எதுவும் அதே மாதிரி 20 to 25 டைம்ஸ் இருக்கணும். ரிலாக்ஸ். இப்படி கை வச்சுக்கிறோம், இப்படி இருக்கிறோம், மேலே தூக்கிட்டு இறங்குறப்போ மூச்சு காற்றை வேகமாக வெளியே விடணும். மூச்சு பயிற்சியில் நம்மளோட செஸ்டெல்லாம் பியூரிஃபை ஆகும், அந்த இடத்துலேருந்து எல்லாம் கிளியர் ஆகும். இப்போ 3வது வந்து நம்மளோட வயிற்றுக்கு, ஸ்டமக்குக்கு பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு கையை நல்லா மடக்கி இந்த இடத்துல வச்சு இப்படி அமுக்கணும். இந்த ஆசனம் வஜ்ராசனம். முடிஞ்சால் இதில் இப்படி உட்காருங்க, இல்லைன்னா சமணங்கால் போட்டே உட்காந்தே பண்ணலாம். இப்படி வச்சு இப்படி அமுத்துறப்ப நம்மளோட பேக் போன் அப்படியே ஸ்ட்ரைட் ஆகும். ஸ்ட்ரைட் ஆனோடனே நம்மளோட வயிற்று பகுதியை நல்லா ஃபோர்ஸாக உள்ளே தள்ளணும். அடுத்தது நம்ம கையை இப்படி வி ஷேப்பில் மேலே வச்சுட்டு நம்மளோட வயிற்றை வந்து ஃபோர்ஸாக உள்ளே தள்ளணும். அந்த டைமில் ப்ரீத் அவுட் நிறைய பண்ணணும். இப்போதைக்கு இந்த 3 மூச்சு பயிற்சியும் பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மூச்சு பயிற்சியும் வந்து 20லேருந்து 25 தடவை நல்லா ஃபோர்ஸாக வெளியே காற்று தள்ளணும். அதே மாதிரி காலையில் சாயங்காலம் செய்யலாம். நம்ம செய்யலை எம்டி ஸ்டமக்கில் செய்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும்.
இதை ஃபஸ்ட்டு இப்போ இதை பண்ணுங்கள். மூச்சு பயிற்சியில் நிறையா வகை இருக்குது, நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. இந்த 3 இப்போதைக்கு பண்ணிட்டு இருங்க. அடுத்து ஃபர்தராக ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன்.